அனைத்து நேயர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன் 12 ராசிகளுக்காக இருக்கக்கூடிய பலன்களை பற்றி உங்களுக்காக இதோ அற்புதமாக எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கின்றேன். நன்றி. புத்தாண்டு ராசி பலன்கள் சித்திரை மாதத்தில் அற்புதங்களும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 12 ராசிகளுக்குமே இந்த சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே சூரிய பகவான் உச்சமாய் பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே வெகு சிறப்பாக 12 ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. காரணம், ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கின்றதும் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கக்கூடிய 14/4/2026 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த புத்தாண்டு பிறகும் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒவ்வொரு ராசியினருக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள் இதோ. ஏப்ரல் மாதத்தில் 14/2026 அன்று இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மேசராசிக்கார நேயர்களுக்கு ராசி பலன்களிலே புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். தைரியம் தன்னம்பிக்கை கூடக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ராசிநாதன் ராசிக்கு 12 இருந்தாலும் ராசியில் சுக்கிர பகவான் 2 7 அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற முயற்சி சாணாதிபதி 9ஆம் இடத்திலே 7 7ஆம் இடத்திலே அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளை 6 6ஆம் இடத்திலே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சுபமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது. அடுத்து ரிஷப ராசி நேயர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு நல்லதொரு மாற்றங்களையும், உங்களுடைய 6ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இறுதியில் லாபம் என்பது உண்டு. காரணம், லாபாதிபதி உங்களுக்கு அவர் பலமாக உங்களுடைய 2ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால ரிஷபராசிக்கு அனைத்திலும் வெற்றி, எதிலும் வெற்றியும், பொருளாதாரம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சித்திரை மாதம் என்பது ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அடுத்து மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு, மிதுனம் என்பது காற்று ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் என்பது 10ஆம் இடத்திலே ராசிநாதன் அமர்ந்து கொண்டிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். மட்டுமல்ல, ராசியிலே 7 10 அமைய பெற்று ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. குடும்ப மாதத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 9 10ஆம் இடத்திலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிக அற்புத உயர்வுகளை மிதுனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. குருவின் பார்வை உங்களுக்கு அற்புதமான 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பூர்வ புண்ணியதானம் புத்திரஸ்தானத்தை குழந்தைகளின் படிப்புகளில் நல்லதொரு மாற்றத்தையும் சித்திரை மாதம் பிறந்திருக்கின்ற பொழுது முயற்சி சாணாதிபதி உச்சம் பெற்று உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்திலே 5 பலம் பெற்று உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு 12 ராசிகளை விட சற்று அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. அடுத்து கடக ராசிக்கார நேயர்களுக்கு உத்தியோகத்திலே சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நல்லதொரு மாற்றங்கள் வேலைகளில் தொழில்களில் கிடைக்கப்பெறுகின்றது. சற்று கவனங்கள் தேவை என்று சொல்லக்கூடிய அளவில் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானால் ஆனாலும் 12ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றதும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற சித்திரை மாதம். அதுவும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5 10 யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்திலே இளைய சகோதரர்கள் கோபங்கள் வேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு சித்திரை மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அடுத்து சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும். நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். 5ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டுகளிலே பிறந்திருக்கின்ற சித்திரை மாதங்களிலே உங்களுக்கு 4 9 என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலும் ராசி அதிபதியும் மறைந்து இருந்தாலும் ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் சிம்ம ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. அற்புதமான பேரும் பெருமையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு குழந்தைகளால் எதிர்பார்த்த திருப்தி. காரணம், குழந்தைகளும் ராசி அதிபதியும் சிம்மாதிபதியும் சூரியனாக இருந்து அவர் உச்சம் பெறுகின்றார் 9ஆம் இடத்திலே. ஆக உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கனவுகள் நனவாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கின்றது. நீண்ட நாள் பெருமைகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பலதரப்பட்ட 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றோம். ராகுவை
குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் இந்த சித்திரை மாதங்களில் கொடுக்கின்ற மாதமாக செவ்வாய்க்கிழமையிலே உங்களுக்கு 4-9 கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் ஒரு சிறு தடை தாமதம், வீடு வாங்கணும், சொத்து சுகங்கள், தாய்மார்கள் தகப்பனார்களால் அலைச்சல், தேவையில்லாத வீண் விரயங்கள் தகப்பனார் தாயால் இருந்தாலும் உங்களுக்கு போக போக சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சிம்மராசிக்கு இருந்து இருக்கின்ற காரணத்தினால நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. அடுத்து கன்னிராசிக்கார நேயர்களுக்கு தாயின் உடல்நிலையிலே மேம்படும், சொத்து சுகங்கள் ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கன்னிராசிக்கு உங்களுக்கு அங்கே 3-8 கூடியவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றதும் சனி பகவான் இருக்கின்றதும் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்களின் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்கள் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தும் அவர் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. பொருளாதாரம் கூட்டு முயற்சிகளிலே சற்று கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் சித்திரையிலே உங்களுக்கு குருவின் அனுகிரகம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றது. மட்டுமல்லாதது 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளில் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைத்து பிறந்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு வெளி வட்டாரத்தில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர் வழியிலே அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளாக துலாம் ராசிக்கு இருக்கின்றது. துலாம் ராசி காற்று ராசி, ராசி அதிபதியை உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். ஒரு அற்புதமான நல்லதொரு மாதம் என்பது உங்களுக்கு துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்கு லாபாதிபதி இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, 3 கிரகங்களின் தொடர்புகளோடு இந்த மாதங்கள் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு சற்று அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற லாபாதிபதி லாபஸ்தானத்தை ராசியை பார்க்க இருக்கின்றார். தகப்பனார் பேரு புகழ் அந்தஸ்து சகோதரர்களால் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்க போகின்றது. சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6 கூடியவர் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். முயற்சிகளிலே வெற்றிகள், சிறுதூர பயணங்களிலே ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு தனவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம். காரணம் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, அவர் பார்க்கக்கூடிய மற்றொரு விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்களில் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்க போகின்ற நல்லதொரு மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது. 10 குடைவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை விட்டு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே வேலை தொழில்களுக்காக தொழில் எப்படி இருந்தாலும் வேலைகளில் ஒரு அற்புத உயர்வுகள், இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்கின்ற ஒரு சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அடுத்ததாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு உடல் மற்றும் மனதளவில் புத்துணர்ச்சிகள், புதுத்தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெறுவீர்கள். புதிய முயற்சிகள், திட்டங்கள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதம் பிறந்திருக்கின்றது மட்டுமல்ல, பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே தனுசு ராசிக்கு பார்க்கின்ற அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினால சித்திரை மாதம் என்பது தனுசு ராசிக்கு அற்புத உயர்வுகளை, வீடு வாசல் சொத்துகள் அனைத்தும் அற்புத மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அடுத்து மகர ராசிக்கார நேயர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. மகர ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே சுபஸ்தானத்திலே அமர்ந்து சுப செலவுகள் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு, விரை செலவுகள், கல்யாண வைபவங்கள் அனைத்தும் பெரியவர்களின் துணைவிகளோடு கிடைக்கப்பெறுகின்றது. பெரியவர்களின் ஆலோசனைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதம், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. வெற்றி உங்கள் கையில் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசிக்கார நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதம் என்பது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றது. கும்பம் என்பது கோயில் கலசத்து போன்று மின்னக்கூடியவர்களுக்காக ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து அற்புத உயர்வுகளை ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். 4ஆம் இடத்திலே உங்களுக்கு 4 கூடியவர் ஆட்சி பலம் பெறப்போக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே இருக்கின்றது. உங்களுக்கு கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். கல்யாண வைபவங்கள் கைகூடி வரக்கூடியது ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கும்பம் என்பது கோயில் கலசத்தின் அதிபதியே உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற போது குடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 7 கூடியவர் 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்று சொல்லக்கூடிய அது வந்து உங்களுக்கு திரிகோணத்தில் இருக்கின்றது. தகப்பனார்களால் பெரும் புகழும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அடுத்து மீன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் மிக அற்புத நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே புதிய திருப்பங்கள் நடைபெறப்போகின்ற ஏற்படும் பண சுமைகள் குறைய போகின்றது, நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. காரணம் மீன ராசி அதிபதி உச்சம் பெற போகின்ற ஒரு அமைப்பு, அதுவும் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 12ஆம் இடத்தில் கல்யாண வைபவம், சுபகாரி சுப நிகழ்வுகள், 8ஆம் இடத்தை 8-12 குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. 6 கூடையவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற மற்றவர்களுடைய காசு பணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சித்திரை என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.